ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே இந்த சுவிசேஷ பயணத்திற்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்று கர்த்தருக்கு சாட்சியா வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கிறிஸ்தவ மார்க்கமே வல்லமையின் மார்க்கம் தான். பாருங்களேன், இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துல வல்லமை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, கிருபை உண்டு, நன்மைகள் உண்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வல்லமை உண்டு. அந்த நாமத்திற்குள்ளாய் பிசாசுகள் ஊடுருவ முடியாது. அந்த நாமத்தை சொன்னாலே பிசாசு நடுங்குது. ஹல்லேலூயா. ஒன்னும் பண்ண வேணாம், இயேசுவே ஆட்டோமேட்டிக்கா நடுங்கணும். ஆனா சொல்றவங்க யாரா இருக்கணும்? எல்லாரும் சொல்ல முடியுமா? ஆண்டோட பிள்ளையா இருந்து, உண்மையா இருந்து, சாட்சியா இருந்து, ஒழுக்கமா இருந்து, தகப்பனை போல, தாயை போல கனத்தை கொடுத்து, மனைவியை கனப்படுத்தி, பிள்ளைகளை ஒழுங்காய் வளர்த்து, சபையிலே சமுதாயத்திலே சாட்சியா இருக்கிறவர்கள் சொல்லும் பொழுது பிசாசு நடுங்கும். இல்லைங்களா? பரிசுத்த வேதாகமத்துல பல சாட்சி உண்டு. சும்மா வீம்புக்கு வேம்புக்குன்னு சொல்லி நடந்தது என்ன? நிர்வாணிகளாய் ஓடி போனார்கள். இல்ல, பெரிய ஆசாரனுடைய பிள்ளைகளா? அந்த நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாது. உண்மையா இருந்து சொல்லுவான். பணத்துக்கு, பேருக்கு, நற்பாசைக்கு, காசுக்கோசரம் சொல்லக்கூடாது. இல்லைங்களா? அதான் ஆண்டவர் சொல்றாரு பிலிப்பியர் 2:10-11 வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் அனைவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்குகின்றன, நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகின்றன. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஸ்தோத்திரமானும் துதியாமனு இருப்பது எப்படி? ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்திலே மிக பெரிய வல்லமை உண்டு. அதை நீங்க விசுவாசிச்சு நம்பிக்கையா இருந்து அறிக்கை பண்ணும் பொழுது ஒண்ணும் வேணாம், உடனடியா வரும். ஹல்லேலூயா. நீங்க நினைச்ச காரியம் கைகூடி வரும், தொட்ட காரியம் தொடங்கும். அவ்வளவுதான். அப்ப உள்ளத்துல ஆண்டவர் இருக்கிறாரு. பேச்சுல, வார்த்தையில வல்லமை வருகிறது. நன்மையான வார்த்தையை பேசுறோம், அபிஷேகமான வார்த்தையை பேசுறோம், விசுவாசமான வார்த்தையை பேசுறோம், 4 பேருக்கு நன்மை நிறைந்த வார்த்தையை சொல்றோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், ஏசாயா 10:27 சொல்லுகிறது அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு எதுல விடுதலை வேணுங்க? கஷ்டத்திலயா, நஷ்டத்திலயா, போராட்டத்திலயா, பிரச்சனையிலயா, பீடியிலயா, சிகரெட்லயா, தண்ணில, எதுல விடுதலை வேணும்னா கர்த்தருடைய ஆவியானவர் வரணும். கர்த்தருடைய ஆவியானவர் வரணும்னா நான் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை நான் அறிந்து கொண்டா சத்தியம் என்ன விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். படிப்பை கொண்டு, ஞானத்தை கொண்டு, அறிவை கொண்டு, என்னுடைய எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கொண்டு சாதிக்க முடியாது. கர்த்தருடைய கிருபையினாலே சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த 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 உனக்கு உயர்வு தேடி வரும். தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. இந்த நாளை எழுதி வைத்துக்கொள். நீ கர்த்தரை துதித்து பார், கர்த்தரை புகழ்ந்து பார். உன் வாழ்க்கை தலைகீழாய் மாறும், உன் கஷ்டங்கள் மாறும், கண்ணீர் துடைக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வாத திருநாளிலே கர்த்தாவே, உம்முடைய அபிஷேகம் அந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை தேவன் சந்திப்பீராக. எனக்கு யார் உதவி செய்வா, யாரை போய் பார்ப்பது கேட்பது என்ற உள்ளத்தில் அங்கலாய்ப்போடு காணப்பட்டாலும் ஆண்டவரே, உடைய வார்த்தை அவர்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. எதிர்கால வருங்கால வாழ்க்கையை பொறுப்பெடுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த உள்ள நாமத்தினால என் தேவனோட சாட்சியா நிறுத்தும்படியாய் உடைய பாத வழியிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.